வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் நான் வேலை செய்கிற நர்சிங் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டின்னர் அண்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு எங்களுடைய 4 பிரான்ச்சில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு சாப்பாடு, டான்ஸு, ப்ரைஸும் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2019 வந்தப்போ செலிப்ரேட் பண்ணப்போ எனக்கு வந்து லக்கி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமனாக எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் கோவிடுக்கு அப்புறம் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட ஐடியெல்லாம் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்க் லேம்ப் ஒயர்லெஸ் சார்ஜர். இதுதான் இந்த வாட்டி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஆப்பிள் வாட்ச் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஏர்பட் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு லேம்ப் லைட் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாமா? நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு சொன்னால் ஒரு ஆள் எடுத்துறதுக்கு கத்தி எடுத்துகிற மாதிரி வந்திருக்கேன். சாரி, இது அன்பாக்ஸ் கத்தியும் கிடையாது. வீட்டில் ரூமில் காய்கறி கட் பண்ணுற கத்தி தான். நம்ம இதை வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படி லைஸாக விட்டு இப்படி ஒரு கோடு பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ நம்ம கையெல்லாம் பத்திரமா வச்சுருக்கணும், இல்லைன்னா கோடு நம்ம மேலே விழுந்துடும். ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அழகாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம தூக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வாங்குறப்போ இந்த பபுள்ஸ் எத்தனை பேருக்கு வெடிக்கிறது பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். சரி வெடிச்சது போதும், நம்ம உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் ப்ராடக்ட் மேனுவல் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட 4 யூடியூப் சேனலை பார்த்து தான் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கும். அதனால் இதையும் நம்ம இந்த பாக்ஸ் கூட வச்சிடலாம். அண்ட் தென் வாவ், ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஹோமில். இது வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட். அது இல்லாமல் லக்கி ட்ரா, அந்த ட்ரான்னு ஐஃபோன், அது சாம்சங் ஃபோனு, கோப்ரா கேமரான்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் நம்ம நேரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு பிளாஸ்டர். இந்த பொருள் புது பொருள் வாங்கிடலாங்க. அதை வாங்கிட்டு இந்த அன்பாக்ஸ் பண்ணுறப்போ அந்த பேப்பர் பிரிக்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் வருது பார்த்தீங்களா, அது வேற லெவலு. பட் இது என்ன நம்மளுக்கு கிஃப்டாக வந்தது தானே. எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நர்சிங் ஹோமில். ஆனால் இந்த வருஷம் தான் சரி ஓகே, நாம தான் இப்போ எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறோமே, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம தனியாக ஓப்பன் பண்ணுவோன்னே, நம்ம சப்ஸ்கிரைப் முன்னாடி ஓப்பன் பண்ணலாமே சொல்லி தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லேம்ப் லைட்டு. வாவ். இது வந்து ஸ்டடி லைட்டாக வச்சுக்கலாம். நம்மளோட பெட்ரூம், நம்மளோட டேபிள், ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த லைட் பார்த்துக்கிட்டிங்களா, இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் பக்கத்தில் தான் சார்ஜரும் வச்சுருக்கேன், அதை கனெக்ட் பண்ணுறேன். இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் தான், கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப கம்மியான சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகும், ரொம்ப சார்ஜ் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால் நம்மள்கிட்ட சாம்சங் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஃபோன் சார்ஜரும் இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி ஒன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் வாட்ச். இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏர்பட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3மே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரே கல்லில் 3 மாங்காய் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஒரே ஒரு பின்னு தான் நம்ம சார்ஜ் பண்ணி சொல்லிட்டு வாட்ச்சு, அதுக்கப்புறம் ஏர்பட்ஸு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கணும் இல்லை. அதையும் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்தேன், இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல. வருத்தமாக இருக்குது குமார், கொஞ்சம் பார்த்து கருணை கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சார்ஜ் போட்டு நம்ம அந்த மொபைல் சார்ஜர்லேருந்து அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மித்தபடி ஒன்றும் அந்த பட்டன் சிஸ்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய அன்பாக்ஸ் கிஃப்ட்டை உங்கள் முன்னாடியே ஆன் பண்ணி என்னோட எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டையும் நான் உங்கள் முன்னாடியே ஒர்க் ஆகுதா இல்லை சார்ஜ் ஏறுதா என்ன மிஸ்டேக் இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இப்படி வச்சுக்கலாமா லைட்டு? ஓகே. ஸோ இது கூட வந்து நம்மள்கிட்ட ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. சாரி, சம்திங் ட்ராப் இன் த டேபிள். ஸோ அழகாக இங்கே சார்ஜ் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜ் பின் எடுத்து இதில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோமா? சக்க ஆல்ரெடி சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன் பண்ணதும் இங்கே ஒரு ப்ளூ கலர் லைட்டு கிளிக் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். அது ஒர்க் ஆகுதா இல்லை, ஏன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஏறுது என்னன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ அன்பாக்சிங் வீடியோவில் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச் ஆப்பிள் சீரிஸ் 9 வாட்ச். ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம இப்போ பார்ப்போம் போட்டு. எஸ், சார்ஜ் ஆகுதுங்க. ஸோ இங்கே மேலே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? சம்மரில் ஒரு ஃபோன் ஏறிட்டு வரையும் ஏர்பட்ஸில் சார்ஜ் இருக்காது, ஏர்பட்ஸ் சார்ஜ் ஏறிட்டு வரையும் நம்ம வாட்சில் சார்ஜ் இருக்காது. ஒரே பின்னில் 3 அட் டைமில் ஒரு 40 to 1 ஹவரில் எல்லாமே ஃபுல் பேட்டரி ஆகிடுதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்ச் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, நம்மள்கிட்ட இருக்க ஏர்பட்ஸ் ப்ரோ. ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இது வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த மெக்டன். ஸோ இதை தான் இதுக்குள்ள இந்த சிம்பிளில் படுற மாதிரி வைக்கணும். சவுண்டு கேட்டுச்சிங்களா? அழகாக க்ரீன் கலரில் லைட் தெரியும். அதை நான் அப்புறம் ஹைட் ஆங்கிளில் காட்டுறேன். ஆனால் இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அது எனக்கு தெரியல உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய 15 Pro. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கேஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஃபோன் வாங்கி 4-5 கேஸ் மாற்றிட்டேன். ஸோ இந்த கேஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், இந்த ஒரு கேஸ் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஸ் வாங்கி போட்டிருக்கோம். ஆனால் இதோட இது சார்ஜ் ஏறாது. நம்ம மெக்டன் அது போல் அந்த கேஸ் போல். அதனால் இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஃபோன் வாங்கிடலாங்க. என்ன பொண்டாட்டி மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான், டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். ஸோ அதனால் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஐஃபோன் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். எஸ், இதுவுமே சார்ஜ் ஆகுது பாருங்கள். இருங்க, இந்த ஏர்பட்ஸ் கீழே எடுத்து வச்சுட்டு இதை ஃபோனை பிடிச்சி காட்டுறேன். அது வாட்ச் ஏறிட்டுருக்கு. நான் 1 by 1 உங்களுக்கு ஒயிட் ஆங்கிளில் காட்டுறேன். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகுது. இது யாருக்கு எப்படியோங்க, ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜுவேஷன் தான் சொல்லுவேன். ஏன் இதுக்கு நடுவில் டச் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அப்படி வா, இருங்க ஒரு நிமிஷம், ரிங் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். வேறு லெவலில் ஒரு லைட் இல்லை, இப்படி திருப்பிக்கலாம், இப்படி பரவாயில்லையே. ரிங் லைட்டை விட இந்த லைட் எனக்கு ரொம்ப பிரைட்னஸ் காட்டுது கேமராவில் பார்க்குறப்போ. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்மி, ரொம்ப கண்ணு கூசுது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம கம்மி பண்ணிக்கலாம், எனக்கு கண்ணு கூசுது. ஸோ இந்த லைட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளுடைய பொறுத்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லைட்லேயே வந்து ஸோ இப்போ இந்த லைட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் இருக்கட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் அடிக்குதுல்ல, அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனு பார்த்தீங்களா இந்த கலரில் அடிக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிஃப்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தராங்களான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராம் பேஜும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய ஹோம் டூர் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிவேல். டாட்டா, பாய் பாய், வாட்சிங்.